السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله المولانا العليم. அல்ஹம்துலில்லா, ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேசுகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் கனெக்ட் பண்ணிக்கிறான். அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. அல்விதா யா ரமதான், குட் பை யா ரமதான். இந்த டாப்பிக்கை பற்றி பேசக்கொள்ள நீங்கள் யோசிப்பீங்க, டாப்பிக்குக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி. நாங்கள் பேசுகிறோம் ஒரு டாபிக், ஆனால் ஸ்க்ரீனில் வேறு ஏதோ ஒன்று வந்திருக்குது. என்ன காரணம்? எந்த ரமதான் எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதாவது ஒன்று, ஒரு வேர்ல்ட் கப், கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ, ஒரு வேர்ல்ட் கப், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ரமதானில் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணின விஷயம் இந்த விஷயம். என்ன பேசிக்கொண்டோம் நாங்கள்? எங்களோட கவலை எதுவாக இருந்துச்சு? அமெரிக்காவோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறான், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறான், ஈரான்ட சுப்ரீம் லீடர் என்ன சொல்கிறாருன்றதை பற்றி தான் எங்களோட கவலை, எங்களோட ஃபிக்கர் எல்லாமே. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. அல்லாஹ் சொல்கிறான், அவங்களும் பிளான் பண்ணுறாங்க, அல்லாஹும் பிளான் பண்ணுறான். அதாவது பிளான் பண்ணுறவங்களையே ஆக சிறந்த பிளான் பண்ணுறவன் அல்லாஹ்ன்னு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனையோ புதிய புதிய வார்த்தைகள், ஹைப்பர்சானிக் மிசைல்ன்றம், பெலிஸ்டிக் மிசைல்ன்றம், ஷஹீத் ட்ரோன்ன்றம், அங்கே புலுமா, இங்கே புலுமா, அது புலுமா, இது புலுமான்னு சொல்லி பலவிதமான பேச்சுகளும் கவலைகளும். இதே அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்கிறான்? وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காஞ்ச இலை மரத்தில் இருந்து புழுறதா இருந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியாமல் அது புலாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். காஞ்ச இலையே புலாட்டி நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், மிசைல் புலுமா? அப்போ இதெல்லாம் இங்கே உலகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ இதெல்லாம் அல்லாஹ்வோட பிளானுக்கு உட்பட்டது தான் நடக்குதுன்றதை நாங்கள் ஒன்றாவது விளங்கெடுக்கணும். ஃபித்னாக்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஃபித்னாக்கள் நடந்து 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 அடுத்த ஸ்டெப்பாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, தஜ்ஜால் வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் வரும், கியாமத் நாள் வரும். இப்படி கியாமத் நாள் மட்டும் இந்த ஃபித்னாக்கள் அல்லாஹ் எதெல்லாம் பிளான் பண்ணிக்கிறானோ அது நடந்து கொண்டே தான் இருக்கும். இதில் எந்த மாற்றங்களும் நடக்க போகிறது இல்லை. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் நெருங்குறோமான்றது தான் டெஸ்ட். இப்போ இவ்வளோ நேரம் நான் யோசிக்கிறோம், உலகத்தில் பெரிய பெரிய லீடர்ஸ், முக்கியஸ்தர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு நாங்கள் யோசிக்கிறோமே. நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இதை விட முக்கியமான நபர்கள், முக்கியமான ஆட்கள் என்னையும் உங்களையும் பற்றி பேசிக்கொண்டாங்களே, அதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة. அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான். அதாவது மனிதர்களை படைக்க முந்தி அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் இந்த மனித இனத்தை படைக்க போகிறேன். மலக்குமார்கள் கிட்ட சொல்லித்தான் செய்யணும்னு எந்த விதமான தேவையும் இல்லை. ஆனாலும் ஒரு கன்வர்சேஷன் அல்லாஹ் வாலம் ஏண்டையும் உங்களையும் படிப்பினைக்காக இருக்கக்கூடும்.
இதை கேட்ட மலக்குமார் என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லாஹ் அப்படியா சொன்னாங்க? இல்ல, மலக்குமார் சொன்னாங்க, قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك. மலக்குமார் கேட்குறாங்க அல்லாஹ் பார்த்து, யா அல்லாஹ், உன்னைய புகழ்றதுக்கும் உன்னைய வணங்குறதுக்கும் நாங்கள் ஈக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களைய வச்சு கொண்டு இந்த உலகத்தில் பிரச்சனை உருவாக்கக்கூடிய, இரத்தம் சிந்தக்கூடிய இந்த மனிதர்களையா நீ படைக்க போறாய் என்று சொல்லி மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த நடக்க போற பிரச்சனைகள் மலக்குமார்களுக்கே தெரிஞ்சிருக்கு, மனிதன் இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் வாழுவான் என்றது மலக்குமார்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இதை கேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். சிம்பிளா சொல்றான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இந்த உலகம் அழிய கொல, சூரூதப்பட்ட பொறவு எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அழியத்தான் போகுது. யாருமே மிஞ்ச மாட்டாங்க, ஒன்றுமே மீயாது. அப்ப சொர்க்கம் நரகம் எல்லாம் முடிவாகின பொறவு, மனிதர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பப்பட்ட பொறவு நல்ல விலையும் கொள்ளணும், சொர்க்கமும் நரகமும் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான், மலக்குமார்களுக்கு இல்லை. இதெல்லாம் பிரித்து அனுப்பின பொறவு எல்லா மலக்குமாரும் அழிக்கப்பட்டுடுவாங்க. கடைசியாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் இருப்பாங்க. சூரூதுர மலக்கும் எங்கட ரூக்களை எடுக்கிற மலக்கும் அங்கே இருப்பாங்க. அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்பானாம், இப்போ யார் யார் இருக்கிறீங்க, இங்கே யார் யார் இருக்கிறோம்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நானும் நீனும் யா அல்லாஹ்டுவாங்களாம். அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போடுவானாம், நீங்கள் போயிட்டு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தோட ரூ எடுங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தோட ரூ எடுக்கப்படும். அதை தொடர்ந்து இப்போ மறுக்கம் அல்லாஹ் கேட்பான், இப்போ யார் யார் இருக்கிறோம்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நானும் நீனும் யா அல்லாஹ். அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், இப்போ உங்களோட ரூவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அங்கே யாருமே இல்லை. குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், கடைசியா மீய போறது அல்லாஹ் மட்டும்தான். குல்லு மன் அலைஹா ஃபான், கடைசியில் மீய போறது அல்லாஹ் மட்டும்தான்ன்றத அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல தெளிவான முறையில் சொல்றான். இது நாங்கள் படைக்கப்படுறதுக்கு முந்தி நடந்த ஒரு ஸ்டோரி. இப்போ அல்லாஹ் படைக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைச்சிட்டு மலக்குமார் எல்லாம் இருக்கிற இடத்துல வச்சு சொல்றான், எல்லாரும் இவரை சுஜூத் செய்யுங்க. சொல்லக்கோல அந்த இடத்துல இப்லீஸ் இருக்கிறான், ஷைத்தான். ஷைத்தான் யாரு? மலக்கில்ல, ஆனாலும் ஜின்கள்ல பெரியவன், மலக்குட அந்தஸ்துல இருக்கிறான். எல்லா மலக்குமாரும் சுஜூத் செய்கிறாங்க. ஷைத்தான் மட்டும் சொல்றான், எனக்கு சுஜூத் செய்யலா, எனக்கு சுஜூத் செய்யலா. ஷைத்தான் கிட்ட கேட்கப்படுது, ஏன்? ஷைத்தான் சொல்றான், யா அல்லாஹ், நீ அவனை மண்ணால படைச்சாய், என்னைய நெருப்பால படைச்சாய், நான் அவனை விட மேலானவன், எனக்கு சுஜூத் செய்யலா. ஷைத்தாண்ட பெருமை வெளியாகுது, ஷைத்தாண்ட பெருமை அல்லாஹ் வெளியாக்குறான். அந்த இடத்துல ஷைத்தான் சபிக்கப்படுறான், ஷைத்தான் விரட்டப்படுறான். அந்த நேரம் ஷைத்தான் விரட்டப்படுற நேரம் ஷைத்தான் அல்லாஹ்வை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்குறான். ஷைத்தாண்ட துவா என்ன தெரியுமா கேட்குறான்? யா அல்லாஹ், இந்த உலகம் அழியும் வரைக்கும் என்னைய நீ இந்த உலகத்தில் வச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் ஷைத்தாண்ட துவாவை கபூல் செய்கிறான். சரி, இந்த உலகம் அழிய மட்டும் நீ இருந்துக்கோ என்று சொல்லி ஷைத்தான அந்த இடத்துல இருந்து தூக்கி எறியப்படுறான். அப்ப ஷைத்தான் ஒரு சத்தியம் செஞ்சுட்டு வாரான், இந்த மனுஷனால தானே எனக்கு இந்த நிலைமை, அதனால இந்த மனுஷனை கியாமத் நாள் மட்டும் நான் குழப்பிக்கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தான் சொல்றான். ஷைத்தாண்ட சத்தியம். ஷைத்தானுக்கும் எங்களுக்கும் ஈக்கிற பிரச்சனை இதுதான், அதோட தொடக்கம் இதுதான்.
அப்படி சொல்லி ஷைத்தான் பூமிக்கு வீசப்பட்ட கொலை ஷைத்தான் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்றான். அவன் சொல்றான், எப்படி குழப்புவேன்? ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. ஷைத்தான் சொல்றான், நான் மனுஷன் முன்னுக்காலையும் போவேன், பின்னுக்காலையும் போவேன், ரைட்டாலையும் போவேன், லெஃப்டாலையும் போவேன், குழப்பிக் கொண்டே இருப்பேன். அவங்கள பலரையும் நீ நன்றி இல்லாதவங்களா காணுவாயின்னு அல்லாஹ் கிட்ட சொல்றான். நன்றி இல்லாதவங்கண்டா என்னது? அல்லாஹ்க்கு எப்படி நன்றி செலுத்துறது? முதலாவது சுஜூத். சுஜூத் இல்லையா நன்றி கெட்டவன். முதலாவது சுஜூத். ரெண்டாவது, எங்களுக்கு அல்லாஹ் எந்தெந்த உறுப்புகளை எதுக்காக வேண்டி தந்தானோ அந்தந்த உறுப்புகளை அதுக்காக வேண்டி பாவிக்கணும். கண் எதுக்கு தந்தான்? எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கவே கூடாது. காது எதுக்கு தந்தான்? எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்கவே கூடாது. வாய் எதுக்கு தந்தான்? நாவ் எதுக்கு தந்தான்? எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாதோ அதை பேசவே கூடாது. இந்த அமைப்புல எதை செய்யணும் அல்லாஹ் சொன்னானோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அதை முற்றும் முழுதாக செய்யக்கூடாது. இதுதான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற பெஸ்ட் ஃபார்ம், த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிராட்டிடியூட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நன்றியுள்ளவங்களா இருங்க. அல்லாஹ் சொல்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்க நன்றியுள்ளவங்களா இருங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு தாரதை அதிகப்படுத்துவேன்றான். அதே தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், எனக்கு மாறு செஞ்சீங்கண்டா கடுமையான தண்டனைக்கு உள்ளாவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயம், இந்த பிரச்சனை, நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றியுள்ளவங்களா ஐக்கிறோமா, ஷைத்தானை ஃபாலோ பண்றோமா என்று சொல்லி இந்த பிரச்சனை எங்களோட மௌத்து முட்டும் நடந்து கொண்டே தான் இருக்க. ஷைத்தான் நான் மனுஷனை குழப்பிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்ல கொல, இதுக்கு அல்லாஹ்ட பதில் எப்படி தெரியுமா இருந்துச்சு? قال اخرج منها مذءوما مدحورا لمن تبعك منهم لأملأن جهنم منكم أجمعين. அல்லாஹ் சொல்றான், இங்கேருந்து நீ போ, விலக்கப்பட்டவனாக இங்கேருந்து போயிட்டுடு, உன்னைய யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ உன்னையோட சேர்த்து அவங்க எல்லாத்தையும் நான் நரகத்துக்கு போடுவேன்னு அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் நரகத்துக்கு போத்தான் போறான், ஆனா தனியே இல்லை. ஷைத்தான் போறான், யார் யாரெல்லாம் ஷைத்தானை ஃபாலோ பண்ணினாங்களோ அவங்களோட சேர்ந்து ஷைத்தான் நரகத்துக்கு போறான். அப்ப அல்லாஹ் அவ்வளோ மர்சியானவன், இஸ் சோ மர்சிஃபுல். அல்லாஹ் மனுஷனுக்கு ஒரு சான்ஸ் தாரான். மனுஷனுக்கு அல்லாஹ் ஷைத்தானை விட்டு தப்புறதுக்கும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்றதுக்கும் அல்லாஹ் தார ஒரு பெரிய சான்ஸ் என்ன தெரியுமா? த மந்த் ஆஃப் ரமதான், ரமலானுடைய மாசம். இந்த ரமலானுடைய மாசத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமான முறையில் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கிறோமோ எங்களையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே. ஒரு வாப்பா ஒரு மவனோட பேசக்கொள்ள எவ்வளவு இரக்கமா கூப்பிடுவாரோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு முந்திருந்தவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது போல. அதாவது எங்களுக்காக வேண்டி பாரமாக கஷ்டமாக தரப்பட்ட விஷயம் இல்லை நோன்பு.
எங்களுக்கு முந்திக்கிற சமுதாயங்களுக்கும் இந்த நோன்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஏன் இந்த நோன்பை தந்தேன்னு சொல்லி சொல்றான், that you may become righteous, நீங்க நல்லடியார்களாக மாறலாம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு சொல்லல நீங்க நல்லடியார்களாக மாறுவீங்கன்னு சொல்லல, இந்த நோன்பை கொண்டு உங்களுக்கு நல்லடியார்களாக மாறலாம், மாற ஏலும்னு சொல்லி அந்த ஆப்ஷன் அல்லாஹ் எங்களுக்கு தாரான். அல்லாஹ் மாறுவீங்கன்னு சொல்லி அது நடந்தே தான் தீரும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனால் அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்க மாறிக்கோங்கன்னு சொல்றான். இப்போ நாங்கள் யோசிக்கணும், ஒவ்வொரு வருஷமும் நோன்பை சந்திக்கிறோம். நோன்புக்கு முந்தி நாங்கள் எப்படி இருந்தோம், நோன்புக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்கிறோம். முந்தி எங்களோட வாயிலேருந்து எந்த வார்த்தைகள் வந்துச்சோ அதே வார்த்தைகள் தான் எங்களோட நோன்புக்கு பிறகும் வருதா? அதே மாதிரி எங்களோட கண்கள் நோன்புக்கு முந்தி எதை பார்த்துச்சோ அதே பார்வை தான் நோன்புக்கு பிறகும் எங்கள்கிட்ட இருக்குதா? அதே மாதிரி நோன்புக்கு முந்தி எங்களோட கால்கள் எங்கெங்கெல்லாம் போச்சோ, எங்களோட கைகள் எதெல்லாம் தொட்டுச்சோ அதே நடவடிக்கைகள் எங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி பார்த்தா, நோன்புக்கு முந்தியும் நோன்புக்கு பிறவும் எங்கள்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையா, அந்த நோன்பு ஃபெயில். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நோன்பு ஃபெயில். அப்போ இந்த நோன்பை பற்றி பேசக்கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஹதீஸ் இருக்குது. ஒரு முக்கியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? when the month of Ramadan begins, இந்த ரமலானுடைய மாசம் தொடங்கக்கொள்ள, the gates of heaven are opened, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுது. the gates of hell are closed, நரகத்தின் கதவுகள் மூடப்படுது. முக்கியமான விஷயம், and the devils are chained, ஷைத்தான்கள் கெட்டப்பட்டு விட்டாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹதீஸ். நானும் நீங்களும் யோசிக்கணும், இதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்கிறோமா? உதாரணத்துக்கு எங்களுக்கு எங்கே போகணுமோ சொர்க்கம் அதில் கதவுகள் திறக்கப்படுது. எதை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுறோமோ நரகம் அதில் கதவுகள் மூடப்படுது. யார் எங்களைய சொர்க்கத்துக்கு போவாம நரகத்துக்காக வேண்டி மோட்டிவேட் பண்ணி கொலப்புறானோ அந்த ஷைத்தான்களை அல்லாஹ் கெட்டி போடுறான். இந்த சான்ஸை நானும் நீங்களும் யூஸ் பண்ணி கொள்கிறோமான்றது தான் கேள்வி. இதுக்குண்டான ஆன்சர் எங்களுக்கே பார்க்கலும். ரமலானுக்கு முந்தி நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் ரமலானுக்கு பிறகும் நாங்கள் இருக்கிறோமா? இந்த சான்ஸை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. நான் சொன்ன மாதிரி எங்களோட பேச்சு, எங்களோட பார்வை, எங்களோட நடவடிக்கைகள் எல்லா விஷயங்களும் ரமலானுக்கு முந்தி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரமலானுக்கு பிறகு இருக்குதா? நாங்கள் இதை யூஸ் பண்ணவே இல்லை. நல்ல ஒரு உதாரணம் மஸ்ஜிதுகளோட நிலைமை. எங்களோட மஸ்ஜிதுகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ரமலானுடைய மாசத்துல மஸ்ஜிதுகள் எப்படி இருந்துச்சு, ரமலானுக்கு பிறகு மஸ்ஜிதுகள் எப்படி இருக்குது? ஃபஜ்ருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சா எங்களுக்கு விளங்கும், இந்த ரமலான் எங்களுக்கு தரப்பட்ட இந்த சான்ஸை முழுமையாக நாங்கள் யூஸ் பண்ணுறோமா இல்லையாண்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலானுக்கு பிறகு நிலைமைகள் பழைய நிலைமைக்கு திரும்புது. கவலைக்குரிய விஷயம். எங்களோட நண்பர்களோட நிலைமை என்ன, எங்களோட குடும்பத்தோட நிலைமை என்ன, இதை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயமாக இதை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ரமலான் மாசத்துல ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வந்த குரூப்பை நாங்கள் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால், ரமலான் அல்லாத மாசத்துலையும் அதில் ஒரு சின்ன கூட்டம் ஃபஜ்ருக்கு வராங்க. இதுதான் உண்மை. இன்னொரு கூட்டம் வீடுகளில் தொழுந்து கொள்றாங்க. அது அனுமதிக்கப்பட்டதா? இல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ் இருக்குது. சொன்னாங்க, யாருட காதில் பாங்கு சத்தம் கேட்டும் அவங்க பள்ளிக்கு போகாமல் வீடுகளில் தொழுந்து கொள்றாங்களோ அவங்களோட வீடுகளை எரிக்கணும், என் மனம் அதுக்கு நாடுது என்று சொல்லி அமைப்புள்ள அந்த ஹதீஸ் எவ்வளோ பாரதூரமான ஒரு ஹதீஸ். வீடுகளில் யாரெல்லாம் தொழுவோணும்னு நினைக்கிறாங்களோ, பள்ளிக்கு போகாமல் பழக்கமாக்கி கொள்கிறாங்களோ வீடுகளில் தொழுகிறத, அவங்களுக்கு உண்டான ஒரு ஹதீஸ். யோசிச்சு பாருங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்ன தெரியுமா? ரமலான் மாசத்தில் தொழுந்துட்டு அதுக்கு பிறகு தொழுவே விட்டுடுறாங்க, தொழுவை இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்களோட நிலைமையை நாங்கள் யோசிச்சு பார்த்து நாங்கள் கவலைப்படணும், நாங்கள் கண்ணீர் சிந்தோணும். யோசிங்க, ஷைத்தான்
வெறுக்கப்பட்டான், விலக்கப்பட்டான். எதுக்கு? என்ன காரணம்? சுஜூத் செய்யல. யாருக்கு சுஜூத் செய்யல? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யல. அல்லாஹ்க்கு சுஜூத் செஞ்சு கொண்டே தான் இருந்தான். அல்லாஹ்ட கட்டளையை ஏத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய மறுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய மறுத்த ஷைத்தானுக்கே அந்த நிலைமை என்று சொல்லி சொன்னா, அல்லாஹ்வை சுஜூத் செய்ய மறுக்கிற மனிதர்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலைமை, அதாவது ரமலான்ட மாற்றம், நாங்கள் ரமலானுக்கு பிறகும் அதை கையுடுறோமே, இந்த நிலைமையை வற்புறுத்தி இன்னொரு ஹதீஸ் இருக்குது. நானும் நீங்களும் அடிக்கடி கேட்ட ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறக்கொள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தாராங்க. 3 விஷயம், 3 துவா கேட்குறாங்க. அதில் ஒரு துவா, முக்கியமான ஒரு துவா. என்னது? ரமலான் மாதம் வந்தும் யாரு அல்லாஹ்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலையோ அவன் நாசமாவட்டும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவன் நரகவாதி ஆவட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்றாங்க. ஏன்? எவ்வளோ இரக்கமான நபி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இல்லை. அவங்க வஹி கொண்டு வந்த ஒரு பெரிய மலக்கு. ஆனாலும் பர்சனலாக எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யோசிச்சு பாருங்க. எங்களோட இரக்கமான நபி, நாங்கள் மிச்சம் இரக்கம் பெற்றிக்கிற நபி, நாங்கள் பிறக்க முந்தியே எங்களுக்காக வேண்டி அழுந்த நபி, நாளை கியாமத் நாளே எங்களுக்காக வேண்டி பேச போகிற நபி, அவங்க இவ்வளோ பாரதூரமான ஒரு துவாக்கு ஆமீன் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த விளப்பம் இல்லாமல் இந்த ஹதீஸை, இந்த சம்பவத்தை நாங்கள் எங்களோட அறிவுக்கு எடுக்காமல் நடந்து கொள்கிறோமே, நாங்கள் எவ்வளோ பெரிய நஷ்டவாளிகள். யோசிச்சு பாருங்க. நாங்கள் யோசித்தோம்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ பாரதூரமான ஒரு துவாக்கு ஏன் எங்களோட ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க? இரக்கமான நபி ஏன் ஆமீன் சொன்னாங்கன்னு யோசிச்சோம்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு சான்ஸை தந்தான் அல்லாஹ். தெளிவான ஒரு சான்ஸ். எங்களைய குழப்புற ஷைத்தானை கெட்டி போட்டுட்டு நரகத்தோட கதவை மூடிட்டு சொர்க்கத்தோட கதவை திறந்து அல்லாஹ் தந்த சான்ஸை நாங்கள் அலட்சியமாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த அலட்சியமாக இருக்கிற ஆட்களோட நிலைமை இது தான் சொல்லி தான் நாங்கள் இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்யணும்? விளங்கெடுக்கணும். அவ்வளோ பாரதூரமான ஹதீஸ். இந்த ரமதான்ன்ற வேர்டிக்கு தானே, இந்த வேர்ட் ரமத் என்ற இந்த வேர்ட்லேருந்து வந்தது தான் ரமதான். இந்த வேர்ட மீனிங் என்ன தெரியுமா? சுட்டரிக்கும் வெப்பம், பேர்னிங்ன்றது இந்த மீனிங். அப்போ ரமலானை கொண்டு சொர்க்கம் அடையோ மேலும் நரகம் அடையோ மேலும். ரமலானில் சொர்க்கமும் இருக்குது. அதை அலட்சியப்படுத்தினமா அதே எங்களோட நரகத்துக்கும் காரணமாகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். குட் நியூஸ் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் மவுத் இல்லை. சொர்க்கத்தில் மவுத் இல்லை. ஏன்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூ அல்லாஹ் எடுத்துட்டான். அவங்கள சொல்லிட்டான், நீங்கள் மவுத்தாவுங்க, உங்களோட ரூவை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னுட்டான். அப்போ சொர்க்கத்தில் மவுத் இல்லை. சொர்க்கத்துக்கு போகிறவங்க நிரந்தரமாக அங்கே தங்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நரகத்திலையும் மவுத் இல்லை. இதுதான் பேட் நியூஸ். அப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் முஸ்லீம்கள் எங்களுக்கு சொர்க்கம்னு நாங்கள் நினைக்கவே கூடாது. கிறிஸ்டியன்ஸுக்கு சொர்க்கம் கேரண்டீட், ஆனால் பொய். ஜூஸ்க்கு சொர்க்கம் கேரண்டீட், ஆனால் பொய். ஆனால் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கேரண்டி பண்ணவே இல்லை. நாங்கள் நல்லடியார்களாக வாழணும், மவுத்து முட்டும் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவர்களாக வாழணும். அதுதான் குர்ஆன்ல ஆயத்து வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் நீங்க நரகத்தை விட்டும் பாதுகாத்துக்கோங்கன்றான். யா அய்யுஹல்லதீன கஃபரூன்னு வந்திக்கணும். நிராகரித்தவர்களே, உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோங்கன்னு வந்திக்கணும். ஆனால் ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்களோட குடும்பத்தினர்களையும் பாதுகாத்துக்கோங்க நரகத்தை விட்டும். என்ன அர்த்தம்? முஸ்லீம்டா சொர்க்கம் நிச்சயம் இல்லை. தொழோனும், நோம்பு பிடிக்கணும், அஹ்லாக்கோட வாழணும், ஹராமலால் பேணணும், ஜகாத் கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ இதெல்லாம் செஞ்சாதான் சொர்க்கம்.
ஷைத்தான் கொலப்பு என்று சொன்னதும் அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்ததும் குர்ஆன்ல ஒரு செக்ஷனை பார்த்தோம். அதே கன்வர்சேஷனை இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்றான். قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين. ஷைத்தான் சொல்றான், இந்த மனுஷனால தானே எனக்கு இந்த நிலைமை, இந்த மனுஷனால தானே எனக்கு இந்த நிலைமை, அதனால இந்த மனுஷனை இந்த உலகத்துல நான் குழப்பிக்கொண்டே இருப்பேன், இவங்க எல்லாத்தையும் குழப்புவேன் என்று சொல்லி ஷைத்தான் சொல்றான். இப்படி சொல்ல கொல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது கொடுத்த பதில் என்ன தெரியுமா? إن عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغاوين. அல்லாஹ் சொல்றான், உனக்கு எந்த அதிகாரமும் ஏண்ட நல்லடியார்கள் கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்றான். இப்போ நாங்கள் யோசிக்கணும், நானும் நீங்களும் அல்லாட நல்லடியார்களோட கூட்டத்தில் சேர்ந்தவங்களா இல்லாட்டி ஷைத்தாண்ட ஃபாலோவர்ஸா? தொழுகை எடுப்போமே, ரமலானுடைய மாசத்துல எங்களோட தொழுகை எப்படி இருந்துச்சு, ரமலானுக்கு பிறகு எங்களோட தொழுகை எப்படி இருக்குது, இதை வச்சு எங்களுக்கு ஆன்சர் வரும். நாங்கள் அல்லாட நல்லடியார்களோட கூட்டத்தை சேர்ந்தவங்களா இல்லாட்டி ஷைத்தாண்ட ஃபாலோவர்ஸா? நிறைய கன்வர்சேஷன்ஸ் பார்க்குறோம். ஒரு முக்கியமான கன்வர்சேஷன் சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு கன்வர்சேஷன். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து மா சலககும் ஃபீ ஸகர், உங்களே எது நரகத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்துச்சு? அதுக்கு நரகவாதிகள் பதில் சொல்றாங்க, காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழுகையாளிகளா இருக்கல்ல என்று சொல்றாங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் சொல்லப்படுது. முதலாவது சொல்ற விஷயம் தொழுகை. அப்ப தொழுகைக்கும் சொர்க்கத்துக்கும் தொழுகை இல்லாததுக்கும் நரகத்துக்கும் எவ்வளவு பெரிய கனெக்ஷன் ஈக்கின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த சின்ன கன்வர்சேஷனை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம்னா எங்களுக்கு விளங்கிடும். முதலாவது விஷயம் தொழுகை. ரெண்டாவது விஷயம் எங்களோட குர்ஆனுடைய நிலைமை எப்படி இருக்குது. ரமலான் மாசத்துலையும் ரமலானுக்கு பிறகும் ஏண்டையும் உங்களுடையும் குர்ஆனுடைய நிலைமை. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு ஹஸ்ரத் ஒன்று இருந்தாராம். ஒரு ஹஸ்ரத் ரமலான் மாதம் முடிஞ்சதோட அந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டில் அந்த ஹஸ்ரத்தை கூப்பிடுறாங்க. ஹஸ்ரத் வாங்க, பெருநாளாண்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க ஹஸ்ரத், ஒரு பரக்கத்துக்காக கூப்பிடுறாங்க. அந்த ஹஸ்ரத்தும் அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஹஸ்ரத் வீட்டுக்கு போயிட்டு வாராரு. அந்த மேசைக்கு மேலே அந்த வீட்டாள்கள் சல்லி வச்சிருக்கிறாங்க. ஹஸ்ரத் வந்துட்டு போனதோடு அந்த சல்லியை காணும். இந்த வீட்டாள்கள் பேசிக்கொள்கிறாங்க, பாருங்கள் இந்த ஹஸ்ரத் செஞ்ச வேலையை, அவரை நம்பித்தானே வீட்டுக்கு கூப்பிட்டோம் இப்படின்னு சொல்லி பேசிக்கொள்கிறாங்க. கன்வர்சேஷன் நடக்குது. என்றாலும் பரவாயில்ல, பள்ளி ஹஸ்ரத் அவரோட கண்ணியத்தை நாங்கள் பாதுகாக்கணும், இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருப்போம்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அடுத்த வருஷம் நோன்பு வருது. தலைப்புறையை காண்றாங்க. மறுக்கம் அந்த ஹஸ்ரத்தை கூப்பிடுறாங்க, ஹஸ்ரத் வீட்டுக்கு வாங்க. ஹஸ்ரத் வீட்டுக்கு போகிறாரு. பேசிக்கொண்டிருக்கக்குள்ள அந்த ஹஸ்ரத்தை பார்த்து அந்த வீட்டாள்கள் சொல்கிறாங்க, ஹஸ்ரத் ஒரு விஷயம் சொல்கிறேன், கோவிச்சு கொள்ள வானம். போன வருஷம் பெருநாள் அண்டு உங்களைய கூப்பிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு போனதோட இந்த மேசைக்கு மேலே நாங்கள் வச்சிருந்த சல்லியை காணோம் ஹஸ்ரத். நீங்கள் மட்டும் தான் ஹஸ்ரத் வந்தீங்க, வேறு யாரும் எங்களோட வீட்டுக்கு வரலன்ற அமைப்பில் சொல்கிறாங்க. சொல்லக்கொள்ள இந்த ஹஸ்ரத் அந்த பேச்சை கேட்டுட்டு ஏங்கி ஏங்கி அழுகுறாரு. அந்த வீட்டாள்கள் சொல்கிறாங்க, சரி சரி அழுவவானம், நாங்கள் யார்கிட்டையும் சொல்லல, நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏதோ அவங்களோட கஷ்டம், உங்களோட நிலைமையில் அப்படி நடந்திருக்கும், நாங்கள் மன்னிச்சிட்டோம், அழுவவானம்னு சொல்லக்கொள்ள அந்த ஹஸ்ரத் அந்த வீட்டாள்களை பார்த்து சொல்கிறாரு, இல்லை நான் என்னைய நினைச்சு அழுவல்ல, நான் உங்களோட நிலைமையை நினைச்சு அழுந்தேன். போன வருஷம் நான் வந்தேன், சல்லி மேசைக்கு மேல் இருந்துச்சு, ஃபேண்ட காத்துக்கு சல்லி பறந்து கீழே விழுந்துச்சு, அந்த சல்லி எடுத்து ரெக்கில் குர்ஆனை கண்டேன். சரி அடிக்கடி நீங்கள் குர்ஆன் எடுப்பீங்க தானேன்னு சொல்லி குர்ஆனு கீழே அந்த சல்லியை வச்சேன். ஆனால் நீங்கள் போன வருஷம் நோன்பு முடிஞ்சதுலேருந்து
இந்த வருஷம் நோன்பு வர மட்டும் அந்த குர்ஆனை நீங்க தொட்டில்லையே, இதை நினைச்சு கவலையில தான் நான் அழுந்தேன்னு அந்த ஹஸ்ரத் சொல்றாரு. அவங்க குர்ஆன் எடுத்துட்டு பார்க்குறாங்க, அந்த குர்ஆனுக்கு கீழே அந்த சல்லி இருக்குது. அதை யோசிச்சு பாருங்க. எங்கள பலருடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்குது. அப்ப இந்த குர்ஆன் எவ்வளவு முக்கியம், இந்த குர்ஆன் எவ்வளவு முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்றேன், நடக்க போற ஒரு விஷயத்தை சொல்றேன். நாளை கியாமத் நாள்ல பயங்கரமான நாள். உம்மா வாப்பாவும் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுவாங்க, சகோதரன் விட்டுட்டு ஓடுவான், கணவன் மனைவி விட்டுட்டு ஓடுவாங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓடுற நாள். மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போவாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், எனக்கு ஒன்றும் செய்யலா, நீங்க போயிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போவாங்களாம். அவர் சொல்லுவாராம், எனக்கு ஒன்றும் செய்யலா, நீங்க அல்லாஹ்வோட மிச்சம் நெருங்கின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போவாங்களாம். அவர் சொல்லுவாராம், எனக்கு ஒன்றும் செய்யலா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போவாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், எனக்கு ஒன்றும் செய்யலா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட போவாங்களாம். அவர் சொல்லுவாராம், எனக்கு ஒன்றும் செய்யலா, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போயிட்டு உதவி கேட்டு பாருங்கன்றுவாராம். எல்லாரும் யா நஃப்சி யா நஃப்சின்னு சொல்லி அவங்கள பத்தி யோசிச்சு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிலைமையில, பயங்கரமான நிலைமையில, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் யா உம்மதி யா உம்மத்தின்னு சொல்லி அவங்களோட உம்மத்துக்காக வேண்டி கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்களாம். அந்த நபி கியாமத் நாள்ல ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட முறையிடுவாங்களாம். அந்த கூட்டம் யார் தெரியுமா? وقال الرسول يا رب إن قومي اتخذوا هذا القرآن مهجورا. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்களாம், ரப்பே, ஏண்ட இந்த கூட்டத்தினர் குர்ஆனை ஒரு நிராகரிக்கப்பட்ட விஷயமா எடுத்துக்கொண்டுட்டாங்க யா அல்லாஹ்ன்றுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்ட நபி குர்ஆனை யார் யாரெல்லாம் நிராகரிக்கிறோமோ அவங்கள பத்தி அல்லாஹ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கொள்ள அந்த சூழ்நிலையில் எப்படி நிலைமை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. குர்ஆனை நிராகரிச்சவங்க யாரு? குர்ஆன் ஓதாதவங்க, குர்ஆன்ட விளக்கத்தை விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணாதவங்க, அந்த விளக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்காதவங்கன்னு சொல்லி இந்த 3 கேட்டகரியும் குர்ஆனை நிராகரிச்ச கூட்டத்தில் சேருவாங்கன்னு சொல்லி உலமாக்கள் எழுதுறாங்க. பலரும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே மாட்டிப்பட்டுடுவோம். குர்ஆன் எடுத்து ஓதாதவங்க. யார்ட கம்ப்ளைண்ட்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கம்ப்ளைண்ட். எப்படி இறக்கமுள்ள நபி? ஒரு சம்பவம், வரலாறுல ஒரு சம்பவம் பதிவிடப்படுது. மதீனால ஒரு முனாஃபிக் இருக்கிறான், உமை இப்னு சலூல், ஒரு முனாஃபிக். அவன் மௌத்தா போகல, அவன் மவனை கூப்பிட்டு சொல்றான், ஒரே ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம், ஒரு சான்ஸ். என்ன முனாஃபிக்கா இருந்துட்டான். நான் மௌத்தா போனதோட என்னைய கஃபன் செய்யறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜுப்பா துணியை, அவங்களோட ஆடையை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை கொண்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம், ஒரு லாஸ்ட் சான்ஸ். இவன் மௌத்தா போறான். அவன் மவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு இந்த சம்பவத்தை சொல்றாங்க. இவர் இப்படி கேட்டார் உங்களோட ஆடை என்று சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்கு அவங்களோட ஆடையை கலட்டி கொடுத்த நபி. நீ கஃபன் செய்யுங்க, அவட குளிப்பாற்ற வேலை, கஃபன் செய்கிற வேலை எல்லாம் முடிஞ்சு ரெடியாவினதோட சொல்லி அனுப்புங்க, ஜனாசாக்கும் நான் வாரேன்னு சொன்ன நபி. ஒரு முனாஃபிக்கை பார்த்து அப்படி சொன்ன நபி குர்ஆனை நிராகரிச்சவங்கள பற்றி நாளை கியாமத் நாளில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பாரதூரமான விஷயம் இந்த குர்ஆனுடைய விஷயம். நான் யோசிக்கணும், நானும் நீங்களும் யோசிக்கணும். ரமலானுடைய மாசத்துல எங்களோட நிலைமை எப்படி இருக்குது? தொழுகையோட, குர்ஆனோட, குடும்பத்தோட, பள்ளியோட கனெக்டா இருக்கிறோம். ரமலான் இல்லாத மாசத்துல எங்களோட நிலைமை எப்படி மாறுது? உலகத்திட்ட பின்னுகால ஓட தொடங்குறோம், உலகத்திட்ட பின்னுகால ஓட தொடங்குறோம். அப்ப இந்த ரமலானுடைய சைக்கிள், ரமலான் மாசத்துல நல்லவங்க மாதிரி நடிக்கிறதும், ரமலான் மாசத்துல நல்லவங்க மாதிரி நடிக்கிறதும்,
ரமலான் முடிஞ்சதோட எங்களோட பழைய முகத்தை காட்டுறதும் எத்தனை பேர்ட நிலைமை இப்படி இருக்குது. இந்த சைக்கிள் போயிட்டு கொண்டே இருக்குது, மாறி 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 போயிட்டு கொண்டே இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட லைஃப்பில் நீங்கள் எத்தனை ரமலான சந்திச்சிக்கிறீங்க? நீங்கள் ஒத்தொத்தரும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட வயசை வச்சு சிலவங்க 40 ரமலான் சந்திச்சிருப்பீங்க, சிலவங்க 30, சிலவங்க 20, சிலவங்க 10. ஆனால் இந்த நிலைமையில் இந்த 10 ரமலான், இந்த 20 ரமலான், இந்த 30 ரமலான், இந்த 40 ரமலான் எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு மாற்றமும் இல்லையா? நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ரமலானுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் ரமலானுக்கு நானும் நீங்களும் இருப்பமா இல்லையான்றதை முடிவு செய்கிறது அல்லாஹ். உன்னை எத்தனை ரமலானை நாங்கள் சந்திக்க போகிறோம்? உன்னை எத்தனை ரமலானை நாங்கள் சந்திக்க போகிறோம்? பல விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம், பல விஷயங்களை பற்றி. அலி கமேனி மௌத்தாவிட்டாரா? முஜ்தபா கமேனி உசுரோடு இருக்கிறாரா? பெஞ்சமின் நெத்தான்யாஹு செத்து போயிட்டானா என்று சொல்லி மற்றவங்களோட விஷயத்தை யோசிக்கிறோமே. எங்கட இந்த நாளை நாங்கள் யோசிக்கிறோமா? நானும் நீங்களும் ஒரு நாள் இந்த நிலைமையை சந்திக்க போகிறோமே, அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோமான்றதை யோசிக்கிறோமா? நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், டைம் இருக்கின்னு சொல்லி யாரு டிலே பண்ணி போறாங்களோ இவங்க இந்த மவுத் அவங்கள நெருங்க கொள்ள அழுவாங்களாம். யா அல்லாஹ் என்னைய திருப்பி அனுப்பு, யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தா யா அல்லாஹ்னு டைம் கேட்டு அழுவாங்களாம். ஆனால் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட கிடைக்க போகிறது இல்லை. எந்த டைமில் அல்லாஹ் எங்களோட மவுத்தை நிர்ணயிச்சிருக்கிறானோ அந்த நேரம் நாங்கள் போயிட்டு தான் ஆகணும். நாங்கள் அல்லாஹ் கிட்ட திரும்ப முந்தி நாங்கள் அல்லாவை நெருங்கணும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தொடங்கின ஒரு பயணம் தான் இந்த ஃபஜ்ர் கவுன்சில் என்ற பயணம். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அமைப்பில் ஒரு பெரிய நோக்கத்தோடு, கிளியரான ஒரு விஷனோடு, நோக்கம் தெளிவான ஒரு வேலை திட்டத்தோடு, ஒரு மிஷனோடு அல்ஹம்துலில்லாஹ் தொடங்கின ஒரு பயணம் தான் இந்த பயணம். அப்போ இந்த ஃபஜ்ர் கவுன்சில் என்ற இந்த கன்செப்டை பற்றி முக்கியமான உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்று சொல்லி சுருக்கமாக பார்ப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீனை பார்க்கக்கூடிய நாள் எப்ப வரப்போகுது? ஒரு மூமின்ட ஆவலே அதுதான். எனவே அதுல ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையை போல் ஒன்றுதான் ஃபஜ்ருடைய தொழுகையில நாங்க பேணுதலாக இருக்கிறது. அல்லாஹ்வை பார்க்கணுமா? ஃபஜ்ரை மிஸ் பண்ணவானோம். அல்லாஹ் பார்க்கணுமா? ஃபஜ்ரை மிஸ் பண்ணவானோம். எனவே அந்த அடிப்படையில தான் மாஷா அல்லாஹ் ஃபஜ்ர் கவுன்சில் முன் வந்து அவங்களோட முயற்சி ஒன்றுதான், மக்களை பள்ளிக்கு கொண்டு வாரது, தொழக்கூடியவர்களாக மாற்றுறது. அதுல ஆரம்பம் ஃபஜ்ருடைய தொழுகை. எனவே அவர்களுடைய முயற்சி, எங்களுடைய முயற்சி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான அமைப்புல செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். முர்ஷித் முனஃபர் ஹஸ்ரத் அவங்க ஃபஜ்ர் கவுன்சில் விஷன் எங்களோட நோக்கத்தை பற்றி தெளிவான முறையில் பேசுகிறாங்க. இந்த பணியில் ஈடுபடுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய சிறப்பை பார்க்க வேண்டுமென்றால் முஅஸ்ஸின்களுடைய சிறப்பை பாருங்கள். குர்ஆன்ல இருக்கிறது, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுப்பவரை விட அழகான வார்த்தையை சொல்பவர் யார் என்று கேட்கிறான். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்கிறவர்கள் அந்த தாவத்திலே உயர்த்தியானதுதான் தொழுகைக்காக மக்களை கூப்பிடுவது. இந்த ஆயத்திலே முஅஸ்ஸின்கள் முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். முஅஸ்ஸின்களை பற்றி ஹதீஸிலே வந்திருக்கிறது, கியாமத்தில் கழுத்துகள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்ப மஸ்ஜிதிலே இருந்து ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக வாங்க என்று கூப்பிடுறவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை என்றால், அவர்களை கொண்டு வருவதற்கு வாகன ஒழுங்கு செய்பவர்கள், தூங்கி இருப்பவர்களை தொலைபேசி மூலம் அழைத்து எழுப்புபவர்கள், அவர்களை தனியாக சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்துபவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை கொடுப்பார். அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ் அவங்க எங்களோட வேலை திட்டத்தை பற்றி, எங்களோட மிஷனை பற்றி அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தினதோடு
அவங்க சொன்ன சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சுருக்கமான விஷயத்தை நான் உங்களுக்கு முன் வச்சேன். இதே மாதிரி ஜக்கரியா மௌலவி அவங்க என்ன சொன்னாங்கன்றத பார்ப்போம். ஃபஜ்ருடைய தொழுகை இந்த வேலையை செய்யணும் பிரதர் நபீல் இல்ல, முதலாவது செய்யணும் நிர்வாகிகள். நிர்வாகிகள் ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் செய்யறதா இருந்தா இந்த லைட்டுக்கும் ஃபேனுக்கும் மாதிரி இல்ல, இந்த முழு ஏரியால உள்ள அனைத்து ஆண்களும் பள்ளிக்கு கொண்டு வரது நிர்வாகிகளோட பொறுப்பு. ரெண்டாவது, ஆசையை தீர்த்து பிள்ளைகளை பெத்தெடுக்கிற மாதிரி இல்ல, பிள்ளைகள் பள்ளி கொண்டு வரணும். வாப்பமா இது இங்க மட்டும் வச்சுக்கொள்றது இல்ல, எங்களுடைய இலங்கையில் மட்டும் இல்ல, முழு உலகத்தில் உள்ள ஒரு ப்ரொஜெக்டாக மாற்றணும். ஆட்களை பள்ளி கொண்டு வரது, பள்ளி விட்டு தூரமாக்குறது இந்த மியூசிக்கும் அதுகளும் இதுகளும் பள்ளி விட்டு எங்களை தூரமாக்குறத வச்சுக்கிறோம். அதுல மாட்டேலும்னா எங்களுக்கு இதுல மாட்டேலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல 2 விஷயம் பேசுறாங்க. முதலாவது, பள்ளியோட மனிதர்களை இணைக்கிறது யாரோட பொறுப்பு. 2வது விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கன்செப்ட் முழு உலகத்துக்கும் பரவ வேண்டிய ஒரு கன்செப்ட். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரி ஒரு தெளிவான நோக்கம், ஒரு தெளிவான வேலை திட்டத்தோட தொடங்கின ஒரு பயணம் தான் இந்த ஃபஜ்ர் கவுன்சில், இந்த கன்செப்ட், இந்த இனிஷியேட்டிவ். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் அப்ரோச். அல்லாஹ்வோட உதவியை கொண்டு நாங்கள் ஒரு பிளானை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு இவாலுவேட் பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸை எடுத்துக்கொண்டு போன ஒரு வேலை திட்டம். இந்த ஃபோட்டோவை பாருங்க. அதாவது 2024 ரமலானுடைய மாதம், அந்த மாதம் முடியுது, பள்ளிகள் நிறையுது வளமை போல. பெருநாளுடைய தினம் ஃபஜ்ருடைய நிலைமை தான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற நிலைமை. இதுக்கு முந்தின நாள் நிரம்பி வழிஞ்ச பள்ளி. பெருநாளண்டு 2 சஃப், 3 சஃப் தான், அவ்வளவு தான். வளமையாக பள்ளிக்கு யார் யாரெல்லாம் ஃபஜ்ருக்கு வாராங்களோ அவங்க மட்டும் தான் ஃபஜ்ருக்கு வாராங்க, மற்றவங்கள ஃபஜ்ரில் காணும். இந்த கவலையோடு தொடங்கின, இந்த பாயிண்டில் தொடங்கின பயணம் தான் இந்த ஃபஜ்ர் கவுன்சில். இந்த பாயிண்டில் தொடங்கினோம் 5 months ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க். ஒரு கிளியரான வேலை திட்டத்தை போட்டு வேலை செஞ்சோம். அதுக்கு பிறகு எங்களோட பள்ளியோட ஃபஜ்ருடைய நிலைமை எப்படி மாறிச்சின்றதை இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்க்கலும். செப்டம்பர் 2024 அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி நிறைய தொடங்கிருச்சு. சரி, நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் கைவிடுறதா இல்லை, இது கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து நடக்குதான்னு பார்த்தோம். இது ஜனவரி 2025 அதே க்ரௌட் அல்ஹம்துலில்லாஹ். இது ஃபெப்ரவரி 2025 அதே க்ரௌட் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் முடிவு செஞ்சோம், இந்த வேலை திட்டத்தை நாங்கள் எங்களோட ஊரை தாண்டி கொழும்பு டிஸ்ட்ரிக்டுக்கு எடுத்து போகணும், அதையும் தாண்டி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அங்கே எடுத்து போகணும் சொல்லி முடிவு செஞ்சு பல இடங்கள்லையும் இந்த வேலை திட்டம் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கொண்டு வருவது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ரூக்களை கூப்பிடுறான். நிம்மதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்திய்யஹ். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், நீங்களும் சந்தோஷப்பட்டவர்களாக உங்களோட ரப்பையும் சந்தோஷப்படுத்தியவர்களாக திரும்புங்க, எனக்கிட்ட வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ் எங்க கூப்பிடுறான்? ஏண்ட நல்லடியார்களை வந்து சேருங்க, ஏண்ட சொர்க்கத்துக்கு வந்து சேருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் எல்லார்டையும் நோக்கம். சொர்க்கத்துக்கு போகணும்ன்றது தான் எங்க எல்லாத்துடையும் அடிப்படையான அல்டிமேட்டான நோக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அத்தியாயம், இந்த சூராட தொடக்கம் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக சொல்லி அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் சத்தியம் செஞ்சுட்டு தொடங்கிட்டு கடைசியில் அந்த அத்தியாயத்தை எங்க தெரியுமா கொண்டு வந்து முடிக்கிறான்? ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி. ஜன்னதின்ற வேர்டில் கொண்டு வந்து முடிக்கிறான்.
ஏண்ட சொர்க்கம்ன்ற வேர்டில் கொண்டு வந்து முடிக்கிறான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் ஃபஜ்ருடைய நேரத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கின்றதை நாங்கள் விளங்க எடுக்க வேண்டிய ஒரு தருணம். எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது ஃபஜ்ருக்கும் சொர்க்கத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன். அப்போ அந்த மாதிரி முக்கியமான ஒரு தொழுகை தான் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த தொழுகையை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கன்செப்ட் தான் இந்த ஃபஜ்ர் கவுன்சில்ன்ற கன்செப்ட். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த இடத்துல சொர்க்கத்துடைய வாசல்ல எப்போ கூட்டம் கூட்டமாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்களோ அந்த நேரம் ஒரு விஷயம் நடக்குமாம், ஒரு முக்கியமான இன்சிடென்ட். மனுஷனை படைக்க கொள்ள யாழ்லா இந்த குழப்பத்தை உருவாக்க போற ரத்தம் சிந்த போற இந்த மனுஷனையா நீ படைக்க போறாய் என்று சொல்லி கேட்ட மலக்குமார்கள்ல ஒரு கூட்டம் இந்த சொர்க்கத்துல வாசல்ல இருந்து சொர்க்கவாதிகளை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா? என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா? وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ. சொர்க்கத்துல வாசல்ல இருக்கிற மலக்குமார் சலாம் சொல்லுவாங்களாம். சலாம் சொல்லி இந்த சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்க நல்லடியார்களா இருந்தீங்க உலகத்துல, இப்ப இந்த சொர்க்கத்துக்கு போங்க, நிரந்தரமாக தங்கிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இந்த பயணத்துல உங்க எல்லாரையும் எங்களோட வந்து சேருங்கன்னு சொல்லி நான் அழைப்பு விடுக்கிறேன். மஸ்ஜித் ட்ரஸ்டிமார், தகப்பன்மார், நிறுவனங்களோட ஓனர்ஸ், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் தொழுகையாளிகளாக மாற்றணும் என்ற பொறுப்பு நீங்கள் சுமந்தவர்களாக இருக்கிறீங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த பயணத்தில் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட குடும்பம் மட்டும் இல்லை, எங்களோட முழு சமுதாயத்தையும் சொர்க்கத்துக்கு உண்டான பாதைக்கு அழைக்கணும் என்ற அமைப்பில் உங்களோட மஸ்ஜிதுகளில் இந்த ப்ரோக்ராம் செய்யணுமா இருந்தால் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீனில் வரும் இந்த நம்பர்ஸை உங்களுக்கு கண்டாக்ட் பண்ணி பேசலும். இதே மாதிரி உங்களோட ஸ்கூலில், உங்களோட இன்ஸ்டிடியூட்டில், உங்களோட வேலை நிறுவனங்களில் இந்த கன்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்பில் இருப்போம். எங்கே மட்டும் இந்த வீடியோவில் நானும் நீங்களும் எப்படி சந்திச்சோமோ இதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்துடைய வாசல்ல சந்திக்கிற முட்டும் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அல்லாஹ்க்கா வேண்டி தொடர்பில் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எதெல்லாம் பேசினமோ கேட்டமோ அத்தனை நல்ல விஷயங்களையும் எங்களோட வாழ்க்கையில் மௌத்து முட்டும் எடுத்து நடக்கிறதுக்கு எங்களுக்கு அருள் புரிவானாக. எதெல்லாம் கெட்ட விஷயங்களை நாங்கள் இங்கே பேசினமோ அத்தனை கெட்ட விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்து நடக்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று சொல்லி மீண்டும் ஒரு அமர்வில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.